ஹலோ கைஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போட்டுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ த ஹெவனில் எபிசோட் 130 தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற கமெண்ட்டை கொடுத்துருப்பேன். ஓகே, இந்த வீடியோக்கு வந்து ஸ்டார்டிங் போயிடலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து டேண்டா பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அங்கிள் வந்து காங்கி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இந்த சோல் டெட் மவுண்டன், இந்த மவுண்டன் ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்து அவங்க வந்து இருக்காங்க. ஆனால் இருக்கிறது இந்த டேண்டாவில் இது ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான பிளேஸ். இந்த ஜோங்ஸில் ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எக்ஸ்ட்ரீமான கோல்டு இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீமான பீஸ்ட்டும் வந்து இந்த இடத்துல இருக்கும். எந்த லெவலுக்கு இருக்குன்னு நமக்கே தெரியாது இருக்குது. ஸோ ஹீரோ சொல்கிறா, ஸோ ஓகே அந்த சோல் பிளேஸில் மொத்தமாக வந்து எத்தனை வந்து பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் எத்தனை டூசன் இருப்பாங்க. எங்களுக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் மொத்தமாக வந்து 5 பவர்ஃபுல் டூசன்ஸ் வந்து அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கலாம். உடனே வந்து நம்ம ஆண்டி வந்து சொல்கிறாங்க, ஆண்டி சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கிறதுல வந்து டியான்ஸோ அவன் வந்து இருக்கிறதுலே பவர்ஃபுல், அவன் வந்து 5 ஸ்டார் டூசனில் வந்து இருக்கான். அவங்களோட போட்டி போகிறது அவ்வளோ வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ஹீரோ யோசிச்சிருக்கான். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் ஒன்றா போனால் அவங்க எதிர்பார்த்து போனால் கண்டிப்பாக உங்களால் வந்து ஆப்டேன் பண்ண முடியும் உங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக வந்து எங்களால் முடியும். மிஸ்டர் ஃபெங்னா பியர்போ இருக்கிறது பச்சலாம். பியர்போ அவனெல்லாம் நம்பாத, அவனெல்லாம் கூட்டு போனால் இந்த அமைதியான மிஷினை வந்து நாஸ்தி பண்ணி விட்ருவான். அவனெல்லாம் வந்து ஸ்டார்டிங் கூட்டு போனால் சரி ஜியான் வந்து அவன் பேச்சு ஒன்று கேட்குறா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல உடனே பிரசிடென்ட் சொல்லுவார், இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் 3 பிரசிடென்ட்ஸும் உங்கள் கூட வர முடியாது. ஸோ நாங்கள் வந்து இந்த டேண்டாவை பாதுகாக்க வேண்டிய இருக்கிறதுனால கண்டிப்பாக வர முடியாது, நான் மன்னிச்சிரு சிவசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்பவுமே நன்றி மாஸ்டர்ஸ், அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரொம்ப நன்றி, ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். இவங்களுக்கு என்ன சொல்கிறதே தெரியல. ஹீரோ அந்த மாதிரி வந்து தேங்க்யூ சொன்னோன்னே சரி ஓகே அந்த மாதிரி சொல்ல ஆக்சுவலாக ஹீரோ சொல்லிக்கலாம், மாஸ்டர் வெயிட் பண்ணுங்கள், அவங்க டிசிப்ளின் உங்களுக்கு தெரிவி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, ஹீரோ போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா வேறு இடத்துல இவர் ஞாபகம் நினைக்கிற நம்ம மாஸ்டரோட ஃப்ரெண்டு. ஸோ வந்து விண்டு மாஸ்டர். ஸோ விண்டு மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்துல வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல சரி ஓகே அவன் வந்து கிளம்பிட்டான், இந்த நேரம் தான் அவனுக்கு உதவுற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல சிவன் வந்துக்கிட்டு இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டேண்டா பிளேஸ் தான் கட்டுறாங்க. அந்த பிளேஸும் பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்குது. ஸோ அந்த டூவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா உட்காந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. என்னன்னா வந்து 4th லெவல் சீல். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை சீல். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மவுண்டன் சீல், சிசியில் எர்த்து சீல், 4th சீலான ஸ்கை சீல். இவர் வந்து ஃப்ளேம் மெம்பரை சொல்கிறது. ஸோ உண்மையிலே இந்த 4th சீல் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இந்த மாதிரியான ஒரு மூணு இவங்ககிட்ட இருக்குன்னா எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் பண்ணுறது. அவன் ஃபயரில் கிரியேட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கு. அது வந்து ப்ரெஷருக்கே முன்னாடி இருக்குது, எல்லாம் வந்து ஒட்டஞ்சிட்டு போகுது. ஆனால் என்ன பிரச்சனை வந்து ஹீரோவால் வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஹீரோ நினைக்கிறான் எத்தனை டைம் ட்ரை பண்ணால் இது ஏன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அது வந்து என்னோட பவர் வந்து பயங்கர மாதிரி ரெண்டு அதிகப்படி எனர்ஜி வந்து இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். இதை மட்டும் நான் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா சரி மாஸ்டர் கண்டிப்பாக காப்பாற்றப்பட நான் திரும்பவும் பண்ணணும், என்னோட ட்ரம் கார்டாக அதை வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து ஃப்ளேம் இப்போ சொல்லிட்டு பரவாயில்ல, இந்த பையன் வந்து தொட்டந்து கல்டிவேட் பண்ணுறான், 7 நாளாக தொட்டந்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். தலைவனை பற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. தலைவனை 7 நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறான், பில்லு சாப்பிட்றான், ப்ராக்டிஸ் பண்ணுறான், பில்லு சாப்பிட்றான், ப்ராக்டிஸ் பண்ணுறான். பட் இருந்தாலுமே அது இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக வரல. ஸோ ஹீரோ வந்து கண்டிப்பாக என்னால் முடியும்னு அடிச்சு பார்க்குறா. பட் இருந்தாலும் அப்படியே போயிடும். ஸோ இப்படியே போக காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போகிற மாதிரி கட்டுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த 4th லெவல் சீலில் வந்து கல்டிவேட் பண்ணி எப்படியாவது உருவாக்கிட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சீலில் பார்த்தீங்கன்னா டேண்டா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒரு ப்ரெஷர் கொட்டூரமான ப்ரெஷர் ஓப்பனே வந்து அந்த இடத்துல ஸ்பேஸை ஒட்டச்சிட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு கப்பல் உருவாகும். ஸோ இதை பார்த்து எல்லாம் பத்திரம் போய் கார்ட்ஸாக போய் முன்னாடி யாரான்னு பார்த்துருக்கேன். ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரெஷர் ரொம்ப கொட்டூரமாக இருக்குது, யார் தான் அங்கே வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நம்ம விண்டு மாஸ்டர் அது கூட வந்து பிளாக் ரோப்போட வந்து ஒருத்தருக்கு. ஸோ நீங்கள் வந்து வரலாம் மாஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் இந்த இடத்துல கூட்டு வந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் கண்டிப்பாக அங்கே பவர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து டேண்டா மெயின் பிளேஸில் நம்ம அங்கிள் காங் சேபாக்கு நம்ம வந்து லார்ட் விண்டு வந்து எது. ஸோ மாஸ்டர் வேண்டி எப்படி இருக்கீங்க சொல்ல இது யார் நான் தெரிஞ்சுக்கலாம் கேட்டுக்கா. உடனே வந்து அந்த பிளாக் ரோப் போட்ட அந்த பர்சன் வந்து பேச ஆரம்பிச்சு. ஸோ என்னோட ஒரிஜினல் நேமே யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, என்னை வந்து அயன் ஸ்வாட் அப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல இருக்க. இதை கேட்ட உடனே அங்கிள் காங்ஸி சொல்கிறாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடி டீமன் ஸ்வாட் சிங்கிள் ஆண்டா இந்த அழித்தவர். ஸோ அயன் பிளேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 பேர் வணக்கம் வைக்கிறாங்க. இவர் வந்து வணக்கங்க அப்படின்னு வைக்கிறார். சரி ஓகே சிவச்சனங்க இருக்கான், அவனுக்கு தான் நான் வந்திருக்கேன் சிவன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் சிவன் வந்து பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம விண்டு மாஸ்டர் சரியான ஷாக்கு. ஏன் அப்படின்னா தலைவன் பார்த்தீங்கன்னா வந்து 9 ஸ்டார் டூசாங்கில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி தான் வந்து டூசாங்கில் கல்டிவேட் பண்ணேன், எப்படி இந்த அளவுக்கு வந்து வேகமன் இது பிரேக் த்ரூ பண்ண சிவன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். அது சும்மா லக்கு மாஸ்டர் அந்தளவுக்கு பெருசாக லக்கா இது வந்து நம்ப முடியல, கண்டிப்பாக அவ்வளோக்குள்ள திறமைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இல்லைங்க அது ஃபுல்லாகவே லக்குங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு சுற்றிக்கிற ஃபேரி டாக்னு செய்வாங்க. நம்ம ஃப்ளேம் அப்புறம் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீன் வந்து இங்கே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கு. சரி ஓகே இப்போ மிஷினுக்கு வந்து போத்துக்கிட்டே இருக்கிறா. ஸோ முதல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவ தான் வந்து ஜியான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவங்க தான் வந்து லிட்டில் ஃபேரி டாக்டர், இவங்களுமே என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளேம் எம்பரர். ஸோ இவங்க தான் வந்து இந்த ஜேர்னியில் வந்து என் கூட வந்தாங்க. நம்ம மாஸ்டர் காப்பர் மிஷின்லேயும் வந்து என் கூட இருக்க போகிறாங்க. இல்லை நெக்ஸ்ட் சீன் இவங்க 2 பேருமே இந்த இடத்துல வந்து எல்லாருமே அறிமுகப்படுத்துகிறாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து நம்ம சின்ன பொண்ணு வந்து எனக்கு பில்லு வேணும்டா குரான் கேட்க பில்லு கொடுக்க. ஸோ இந்த பொண்ணு வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கா, இவரையும் வந்து கூப்பிட்டு வந்துருக்கா அப்படின்னு பேசிட்டு வந்துருக்காங்க.
சரி ஓகேப்பா இந்த அயன் ஷாட் இவர் வந்து மாஸ்டர் சீனியர் வந்து இந்த மிஷினில் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதா வந்து ஒருத்தருக்கா அப்படின்னா இதை கேட்டு ஹீரோக்கு வந்து சரியான சொன்னோம். ஸோ வந்து சீனியர் நீங்கள் வந்து ஹெல்ப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இது கண்டிப்பாக எனக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாரோட ஹெல்ப் இருக்குன்னு கண்டிப்பாக அந்த சோல் பிளேஸ் நம்ம டிஃபீட் பண்ணி மாஸ்டர் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க கூட சண்டை போகிறது நம்மகிட்ட வந்து மொத்தம் 6 ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டால் 6 ஸ்ட்ராங்கான மெம்பர்ஸ் யாருப்பா அப்படின்னு கேட்டால் இன்னொருத்தர் யாருன்னு கேட்டால் உடனே தலையை பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் பப்பட்டை எடுத்துருவேன். இது பார்க்க உடனே டீமன் பப்பட்டை பார்த்துனா மிரண்டு போகிறேங்க. ஜூம் லெவல் பப்பட்டா எப்படி எப்படி இந்த லெவலில் நான் பப்பட்டையை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சரியான இருக்கு. இந்த பப்பட்டை வந்து பயங்கரமான பவர்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து ஈஸியாக இருக்கும். மாஸ்டர் என்னால் காப்பாற்றிவேன். மாஸ்டர் உங்கள் டிசிப்ளின் வந்துக்கிட்டு இருக்கான். வெயிட் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த காட்டுக்குள்ளே காட்டாங்க. ஸோ தலைமை கொண்டு அவங்க டீமை கூப்பிட்டு அந்த இடத்துல போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பண்ணுங்க சரி ஓகே. அந்த மாதிரி டெட் சோல் மவுண்டன் கிட்ட நம்ம வந்து வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம பறந்து போகிறது நல்லா இருக்குது. ஸோ அந்த வேவ் வந்து நோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உஷாராக விடுவேன். ஸோ கண்டிப்பாக நம்ம நடந்தால் போனால் ஓகே சரி நீங்கள் சொல்கிற மாதிரியே நம்ம வந்து போகலாம். நீங்கள் சொல்கிறது நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடந்து போக ஆரம்பிடுங்க. ஸோ குறிப்பிட்ட தூரம் போகிறது வந்து ஸோ வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நைட் ரொம்ப ஆகிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அயன் ஷாட் சொல்கிறாரு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுனால இதுக்கு மேலே மூவ் பண்ணுறதுனால ஏன்னா காட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பொடி மாதிரி ஒன்று எடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த பொடியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிறான்னு நம்ம சின்னி வந்து இது ஸ்மெல்லும் கேவலமாக இருக்குது, டேஸ்ட்டும் கேவலமாக இருக்குது. ஆமாம் என்ன இது அயன் ஷாட் அப்படின்னு கேட்டுருக்கேன். இதுவும் அம்மா இந்த மாதிரி பெரிய பீஸ்டோட வேஸ்ட்டு மலம் அப்படின்னு சொன்னோம். அடைச்சி கருமோ இதையா நான் ஸ்மெல் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன போன இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ பற்றி அந்த ஸ்க்ரோலை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கேன். அடுத்து என்ன பண்ணணும் இந்த ஸ்பீடில் போனால் எப்படி நான் மாஸ்டர் ரெஸ்கியூ பண்ண போகிறேன்னு தெரியல. நம்ம இவ்வளோ ஸ்லோவாக போயிருக்கேன். உடனே வந்து விண்டு சொல்கிறாரு நீ ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாருன்னு சொல்லிருக்கேன். உடனே வந்து நம்ம அயன் ஷாட் வந்து எல்லாரும் அலட்டாங்க. இதில் பீஸ்ட் வந்து நெருங்குற மாதிரி எனக்கு ஃபீலிங் ஆகுது. இந்த இடத்துல ஃபாக் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதிகமாகிடும். எந்த மாதிரி பீஸ்ட் ஒன்று வரலாம் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல பார்த்தா பனிமூட்டமாக அந்த இடத்துல கோல்டு அதிகமாகிட்டு இருந்த இடத்துல. ஸோ கோல்டு அதிகமாக எல்லாருமே வந்து சின்ன பொண்ணுக்கு இதே வந்து பயங்கரமாக இருக்க மாதிரி தெரியாது இருக்குது. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு எறும்பு போகிற மாதிரி கட்டுறாங்க. ஏன்னா எறும்பு தானே எக்கச்சக்க வந்து இரும்பு இருங்க. இதெல்லாம் வந்து டீமன் ஆன்டி சொன்னாங்க. ஸோ போச்சு இதெல்லாம் வந்து ரொம்பவே கொடூரமானது. ஈவன் 8th லெவல் பீஸ்ட் கூட இது கிட்ட இருக்கு பயப்படா. ஸோ இங்கே என்ன தான் வந்து கல்டிவேஷனில் கம்மியாக இருந்தாலும் ஆனால் கூட்டம் அதிகம் இருக்குது. மோர் மெம்பர்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை பார்த்து ஹீரோ பவர் இது பண்ணால் உடனே அங்கிள் வந்து சொல்லுவார். ஸோ தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத நீ உன்னோட ஃப்ளக்சுவேஷன் மட்டும் சோலால் தெரிஞ்சால் ஒன்றும் பண்ண முடியாது மாட்டி போய் சொல்ல. ஸோ என் மாஸ்டர் இதால் காப்பாற்ற முடியாது. இந்த ஆடம் நான் இங்கேருந்து போகிறதானா ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். உடனே சின்ன பொண்ணு வந்து இவன் கவலைப்படுற திட்டியில் ஓட ஆரம்பிப்பா. அந்த பொண்ணு எங்கே போயிட்டுருக்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கிள் விண்டு வந்து பவர் யூஸ் பண்ணுவா. அங்கிள் வின் வேணாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஈஸியான்ட்டு ஏதாவது வந்து பண்ணுவா. அவன் மேலே எனக்கு நம்பிக்கை சொல்லிருக்கா. சின்ன பொண்ணே போயிட்டு அந்த பொண்ணு போயிட்டு அவள் கண்டிப்பாக வந்து சித்திர போகிறான். அந்த டீமன் எனக்கு மாட்டினா உடனே சின்ன பொண்ணு திரும்பி வந்துட்டு சரி நம்மளை பார்க்க வந்து ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். கெஸ்ட்டா யார் அப்படின்னு கேட்கு. உடனே பார்த்தீங்கன்னா குயின் ஆண்ட் அந்த ஆண்ட் குயின் டீமன் ஆண்ட் எடுத்து கோட போகுது பார்த்து எல்லோரும் சரியான சொல்லி என்னடா இவ கையில் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து என் பெட்டு மாதிரிப்பா அப்படின்னு சொல்லிருக்கேன். ஒன்றும் பண்ண மாட்டான் சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. சரி ஓகே ஜியா இந்த மாதிரி வந்து அவன் மாஸ்டர் பற்றி அவர்கிட்ட கேளுண்டா. இந்த பக்கம் வந்து விண்டு சொல்லிட்டு இந்த பொண்ணு உண்மையிலேயே யார் தவாய் விட்டு எப்படி இந்த மாதிரி பவர்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சரி ஓகே அவர்கிட்ட இந்த மாஸ்டர் பற்றி இல்லை சோலால் பற்றி கேட்டு பண்ணா. சோலால் பற்றினா சரி ஓகே டே சின்ன பையா சரி அந்த சோலால் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனோட பாஷையில் பேசிக்கிட்டு இருக்கேன். அது வந்து முடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ சோலாலாம் ஒன்றும் இல்லைப்பா அந்த மாதிரி வந்து முகமுடி போட்டு அழுக்கு பிடிச்சவங்க கருப்பு கலர் இருப்பானுங்கப்பா அந்த மாதிரி இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து அது கூட்டத்தில் கேட்க ஆரம்பிச்சு அந்த சோனிக்கு வேவு மூலமா. ஸோ அந்த வேம்பு எல்லா எறும்புகளும் பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிக்க ஆரம்பிக்கா. ஸோ எல்லாமே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தால் ஒரே ஒரு எறும்பு மட்டும் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா குயின் எறும்பிட்டு வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ குயின் எறும்பு நம்ம ஜியான்ட்டு கியாமியான்னு கத்திட்டு இருக்கோம். உடனே வந்து நம்ம ஜியான் சின்ன பொண்ணு பார்த்தா கியாமியான்ட்டு வெளியே எறும்போட பாஷையில் பேசிருக்கேன். சாரிப்பா அவங்களுக்கு எறும்பு பாஷை தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த சோலோவால் வந்து இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து இருக்காங்களாம். இது எனக்கு வழி தெரியும் கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஹீரோ போயிட்டு இருக்கான் பரவாயில்ல. இந்த ரொம்ப நல்ல விஷயம் தான். ஜியான் மட்டும் இல்லை நல்லா நடந்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 வழியில் பார்த்தா இந்த வழியில் போகணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இதை பார்க்குற வந்து நம்ம விண்டு சொல்லிட்டு இருக்காரு இந்த பொண்ணு உண்மையிலே வந்து ரொம்ப திறமசாலி தான். யார் தான் எப்படி இந்த மாதிரி பவர் இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட போகிற மாதிரி காமிச்சு நெக்ஸ்ட் சீனில் வந்து காட்டமிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா சோல் ஆஃப் ஆல் அந்த ஆளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டரை பற்றி கட்டி போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஒரு பாதுகாக்க இந்த இடத்துல கார்டியன்ஸும் இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ மாஸ்டர் பார்த்துக்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பால் மாதிரி வந்து மாஸ்டர் கண்காட்சியாக ஒரு வித்தியாசம் ஆர்டிஃபேக்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் தான் அப்படிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிற மாதிரி சின்ன ப்ரிவியூ வந்து காட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன். இந்த இடத்துல மாசான ஃபைட் இருக்குது. 5 டூன் அப்புறம் வந்து ஹீரோ இவங்களோட ஃபைட் இந்த இடத்துல காட்டுறாங்க. அடுத்த எபிசோடு நான் வெயிட் பண்ணுறேன். மறக்காமல் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு அப்புறம் அடுத்த எபிசோடு ஓகே. இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை கொடுத்துட்டு போங்க. ஸோ எல்லாருமே வந்து பொறுமையாக பேசுகிறா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறதுனால வந்து
எக்ஸ்பிளைன் பண்ணுறதை ஓரளவுக்கு நான் மாற்றிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஓகேவா, உங்களுக்கு எப்படி இருக்குது, இது செட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா ஸோ நல்லா இருக்கும். ஓகே கைஸ், பை பை. நம்ம சேனலில் பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பை பை பை.